இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லா பஸ்ஸும் எல்லாருக்குமே பஸ்ல போயின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே சலுகைகள் நமக்கு தராங்க தெரியுமா, அவங்க கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கசாப்பு கடைக்காரனா ஆட்டுக்கு எதுக்கு தீனி வைப்பாங்க நல்லாவே தெரியும். அதனால இந்த சலுகைகளை தரவங்களை தயவு செய்து நம்பாதீங்க. அதிகாரத்துக்கே வரலன்னா 5 இடத்துல பயிலக பண்றோம், அதிகாரத்துக்கு வரல 15 இடத்துல பசியில்லா மாதாவ திட்டம் பண்றோம், அதிகாரத்துக்கு வரல இது வரைக்கும் 1000 குறைய தீர்த்து வச்சிருக்கோம். இப்படிலாம் இருந்தா மாவட்ட செயலாளர் எப்படி மாவட்ட செயலாளர் நான் வந்து காட்டுறேன் பாருங்க. யாரு என்ன எப்ப எங்க ஆகணுன்றத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அதை பத்தி நாங்க பார்த்துக்கலாம். அறிஞர் அண்ணா சொன்னதுதான், பதவின்றது தோல்ல இருக்க துண்டு மாதிரி, கொள்கைன்றது இடுப்புல கட்டின வேட்டி மாதிரி. நாங்க கொள்கைக்காக எதை வேணா எனக்கு தயாரா இருப்போம், ஆனா கொள்கை எனக்கு தயாரா இல்லைங்க. உள்ள இருக்கிற ஒருத்தனுக்கு மட்டும்தான் நம்மளோட பிரச்சனை, நம்மளோட கஷ்டம், நம்மளோட கஷ்டத்துக்கான காரணம் தெரியும். அதனாலதான் நான் ஒரு மேடையிலே சொல்றேன், நீங்க இவங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. மத்தவங்க கிட்டயாவது நீங்க போய் பிரச்சனையை சொல்லணும், இவங்க கிட்ட நீங்க பிரச்சனையை சொல்ல வேண்டியது காரணம் அவசியமே இருக்காது. ஏன்னா அவங்களே அந்த பிரச்சனை தான் ஆல்ரெடி இருக்கிறாங்க. மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி.